எங்க போண்டவாயா நடந்தானே என்ற கை கொண்டாந்து எனக்கு கேட்க பொட்டி மேல கை போட்டதுக்கோ வா வந்ததே உன் பொட்டியில கடித்து விடு பவுக்குன்னு கடித்து விடுவேன் ஆமா மாப்பிள்ள சாப்பிடா சாப்பிடுப்பா சமைக்க பணிவான வணக்கம் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமை சிறந்த அழகுதிரு பொன்னாடு இந்நாடும் சேடப்பட்டி போதுங்க சேடப்பட்டியில வாசம் புரிந்து வரக்கூடிய ஆணாய் பிறந்த அப்பனமார்கள் பெண்ணாய் பிறந்திருக்கும் அருமை தாய்மார்கள் பெரியோர் அத்தனை பேரும் அழகு கடல் போன் ராஜ சபையாக கூட்டம் இல்ல சனமான இல்ல கூடி இருக்கிறார் ஆமா மகாராஜா என்ன காரணம் என்று உள்ளுள்ள அருளும் அருளுமாக எழுந்திருக்கக்கூடிய கண் கண்ட தெய்வமாக விளங்கி வரக்கூடிய இன்னும் அம்மனா மாரியம்மன் ஆமா மாரியம்மனுங்க நீ என்னென்ன தெய்வம் சொல்லு பார்க்கலாம் மாரியம்மன் அப்புறம் வேற என்ன வேம்படியான் அந்த வேம்படியான் முழுக்கு மேசை வச்சுட்டு இருந்தாரு பாத்தியா பயங்கரமா இருந்தாரு சிங்கம் போல அப்பேற்பட்ட தெய்வங்களுடைய ஆலயத்தை சரி உருவாக்கி கும்பாபிஷேகம் ஆமாங்க ராஜா ஆமாங்க
எப்படி சாப்பாடு ஏற்பாடு சிறப்பான ஏற்பாடுங்க. ஆமா. வருவோருக்கு போவோருக்கு மன்னதானங்கிற மாதிரி சிறப்பானோருக்கும் போவோருக்கும் இல்லை என்று சொல்லாமல் அன்னதானம் வாரி வாரி வழங்கினார்கள். ஆமா மகாராஜா. நீதான் சாப்பிடலையே, உனக்கு எப்படி தெரியும்? தெரியுமே, வர பண்ட பாத்திரத்தை பாத்திரம் பொண்ணு பாத்திரத்தை செய்யறது பண்ட பாத்திரத்தை பாத்திரம் சமையல் செஞ்சு வச்சிருந்த பண்ட பாத்திரம். ஆமா நாசுவா. என்னது சிரிப்பு? சிரிப்பா? ஆமாங்க. சொல்லிட்டு செய்யப்பா. சரி மகாராஜா. அப்பப்ப வர அப்பப்ப போகும். ஆமா கபலா. அப்பேற்பட்ட அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நமது நாமக்கல் மாவட்ட திருச்செங்கோடு வட்டம் இன்னும் எழுச்சிமலையில் வாசம் பொழுது வரக்கூடிய தங்கவேல் வாத்தியாருடைய கலைக்குழு ஸ்ரீ விஜயவாணி நாடகசபாவின் சார்பாக என் முத்தாய்ப்பான முதற்கு நன்றிகிறத வணக்கம். கபலா நாசுபாவா மகாராஜாவேன்னு சொல்றாங்க. மகாராஜாவே வெளிவந்தவுடனே அருமையான தங்க ஐயா ராமலிங்கம் முத்துராமலிங்கம் ராமலிங்கம் ஒரு லட்ச ரூபா போகும். ஐயா அவர்கள் அன்பளிப்பாக அவருடைய இல்லைன்னு சொல்லாம 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்காங்க. மகாராஜா எடுத்துக்கலாம். சொல்லுங்க மகாராஜா. சொல்லுங்க. அப்படி இன்று ஓரிரவு நாடகம் வைத்திருந்தாலும் ஊர் பொதுமக்கள் நாடகத்தை வைத்திருந்தாலும் நமக்கெல்லாம் பக்கத்துணையாக இருந்து கேட்கின்ற பொருள் எல்லாம் இல்லைன்னு சொல்லாம வெடிக்க கொடுத்து போனாமல் வெடிக்கங்க. ஆமாங்க. எவ்வளவுதான் காசு பணம் பேர் சொல்லுங்க. சொல்லாதே சொல்லாது. கேட்ட பொருள் இல்லைன்னு சொல்லாம நாடகம் வச்சிருப்பது ஊர் பொதுமக்களாக இருந்தாலும் நமக்கு வெற்றி பார்க்க அழைப்பு கொடுத்து நம்ம இந்த இடத்துக்கு வரவழைச்சது யாரு? இன்னும் தமிழ்நாடு அனைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதிலே நமது நாமக்கல் மாவட்ட சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கலைவேங்கை அர்ஜுனன் அவர் அதாவது ஊர் பொதுமக்களுடைய துணையோடு இன்னைக்கு வெற்றி பார்க்க அழைப்பு கொடுத்து ஓரிரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் உலக பணமொழி ஒன்று உண்டு. என்ன மகாராஜா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் சொல்லிடுறேன். சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்து குலநாசங்க. இவன் சொத்து உன்னாசம் ஆகிவிடும். ராமலிங்கம் ஐயா அங்க இருக்காரு. அவரு கொடுத்த காசு எங்க? கொடுத்தவர் அங்க இருக்காரு, காசு வாங்கினவன் நான் இங்க இருக்கிறேன். கொடுத்த பணம் எங்க? அந்த பழமொழி நான் சொல்லவில்லை என்றால் கொடுப்பாயா? என்ன மயிரில் என்னப்பா? வாங்க ப்ரோ. என்னங்க ப்ரோ உங்க பிரச்சனை? உள்ள எறும்பு தம்பி டவுசர் எறும்பு குஞ்சு கடிக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட இந்த புண்ணிய வாய்ந்த பெருத்த ராஜசபையில் நடத்தும் நாடகம் மிக அற்புதமான நாடகம். என்னது? மகாஜனங்களை கேட்டும் கேட்காம இந்த தெய்வீக சபையில பெண்களுக்கு மிக பிடித்தமான நாடகம். ஆமாங்க. செம்பருத்தி நாடகம் மிக அற்புதமான நாடகம். செம்பருத்தி நாடகம். செம்பருத்தி அன்னைக்கு நாம நடத்துறோம். அப்படி தலை தலை நீர் வாழ ஆமா மணியோட குடும்பத்தாருக்கு அந்த ஆண்டவன் துணையாக இருந்து என்னப்பா வணக்கம் ஐயா. நல்லா ஐயா. இன்னும் அருமை தாய் மகாலட்சுமி பெரியக்கா பெரியக்கா சங்கர். ஆமா இருவரும் சேர்ந்து நமக்கு அன்பளிப்பாக அவருடைய மரத்தில் 50 ரூபாய் இல்லைன்னு சொல்லாம வாரி வழங்கியிருக்கிறாங்க இல்லையா? நீண்ட ஆயிலும் நெடிய செல்வாக்கியும் பெற்று மனதில் கவலைகள் நீங்கி உடம்பில் நோய்கள் குறைந்து பெரியக்கா அவர்களும் குடும்பமும் குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை பெற்று வளமும். என மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்னும் கலைவேங்கை அர்ஜுனன். கலைவேங்கை அவர்கள் நாமெல்லாம் தெருக்கூத்து, அதாவது தெருக்கூத்து நாடக நடிகர்கள். ஆமாங்க. அவங்கெல்லாம் மேடை நாடக நடிகர்கள். ஓ மேடை நாடக நடிகர்கள். ஆமா. கலைவேங்கை அர்ஜுனன் அவர்கள் கலைவேங்கை அர்ஜுனன் அவர்கள் எனக்காக தன் சொத்துல இருந்து 100 ரூபீஸ் கொடுத்தார். இரு ஒரே நிமிஷம். தலைவரே தலைவரே அந்த அன்பளிப்பு யாருக்கு? கட்டி வரணும் பார்த்தேன். அவனா இருப்ப தர்றேன். நான் கேட்டேன்.
சரி சார் நல்லது உங்களுடைய ஆசீர்வாதம் தான் போதுங்க ஐயா. உங்களுதும் போச்சு எனதும் போச்சு. சரிப்பாப்பா இங்க அந்த 100 ரூபாய் கொடு. என்னப்பா தரையிறப்பா ஏப்பா இவ்வளவு காசு கொடுத்து நாம வச்சிருந்தா தோசை வந்துருப்பா. ஏற்கனவே தோசை இருக்குது, தோசை தான் இருக்குது. கலை வேங்கை அர்ஜுனன் அவர்கள் நமது விஜயவாணி கலை குழுவிற்காக ஆமா உன்னால நீ கட்ட என்னால நீ கட்ட போச்சா எங்க எனக்கு கொடுத்த காசெல்லாம் எங்கப்பா காணா? 50 ரூபா கொடுத்தாங்க. சங்கர் பெரியக்கா அவர்கள் கொடுத்த 50 ரூபாய் எங்க? இன்னும் இங்க 2 பேர் கொடுத்தாங்க. அது நம்மளுக்கு கேட்டு பாருங்க. ஐயோ யாருக்கு கொடுத்தீங்க? கோமாளிக்கா? சரி சத்தியமா சொல்றேன்னா நீ லவ் பண்ற பொண்ணு கிடைக்காது. பள்ளி கூட படிக்கிற பேர் என்ன சாமி? ராகுல் என்று சொல்லக்கூடிய அருமையான தங்கம் அன்பளிப்பாக 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார்கள். நீண்ட ஆயிலும் நெடிய செல்வாக்கும் நல்ல கல்வியும் பெற்று நல்ல கல்வி பெறையோ இல்லையோ கபடா அம்மா நீ மட்டும் தூங்காதாயா வந்துடுறேன். யார் அது? ஏய் காபடா நம்ம எல்லாம் வாழ வைக்கும் தாய் குளமா பாவங்க. மகாபாரதத்தின் ஒரு கதையான அர்ஜுனன் தேவப்பட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான நாடகம். நாடகத்தில் நான் யார்? தப்புங்க எங்க இருக்க ஜே போடுற புடிங்கி புடிங்கி விடுறா என்னங்கம்மா மகராசி அவங்க அடிக்கிறாங்க நாங்க வாங்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? கூத்து பாக்குறது நம்ம கூத்து மட்டும் தான் நீ பார்க்கணும். சரி பேர் இப்படி அடி வாங்குறானே பேரனுக்கு 2 அடி வாங்கிட்டு வந்துக்கலாம்ல. ஆமா வந்துடலாம்ல. ஏண்டா அதனால தாண்டா உன் மேல யாருமே பரிதாபப்படுறது இல்ல. பரிதாபப்படுற